உலகமே யுத்த சத்தத்துல இருக்கு. அதுதான் தெரிஞ்சு போச்சே. அசர்பைஜான், அர்மேனியா எந்த நேரத்துல பிள்ளையார் சொல்லி போட்டாங்களோ, யுத்தங்கள்லாம் இந்த காலத்துல வருமா? அதெல்லாம் ஏதோ காட்டுமிராண்டி காலங்கள்ல நடந்துச்சுன்னு வாய் பேசினவன்லாம் இன்னைக்கு அட்ரஸே இல்லாம போயிட்டாங்க. அந்த அளவு பத்திக்கிட்டு இருக்குது. ஏலே இத உலக யுத்தம்னு சொல்றா? இல்ல. பிராந்திய யுத்தம்னு சொல்றா? இல்ல. அவனுங்களுக்குள்ள சத்தமா பேசிக்கிறான் பங்காளி அப்படிங்கிற மாரி ஐநா சபையே கடந்து போகுது. ஆனா எங்கேயோ ஒரு பகுதியில யுத்தம் நடந்துகிட்டே இருக்கு. ஈரான், இஸ்ரேல் முடிஞ்சுச்சா? ஈரான், அமெரிக்கா முடிஞ்சுச்சான்னு கேட்டா, 3 பேரும் தனித்தனியா சத்தியம் பண்றாய்ங்க. தொலைக்க போறேன், உரிக்க போறேன், மறுபடியும் ஆரம்பிக்க போறேன் அப்படின்னு. அதனால ஓஞ்ச பாடே இல்ல. இந்த காலங்கள்ல முக்கியமான தேவை என்ன அப்படிங்கிறது தான். வேற என்ன ஆயுதங்க? யுத்த காலங்கள்ல வேற என்ன தேவை அப்படின்னா, ஆயுதங்களும் தேவை. அது ஒரு தனி டிபார்ட்மெண்ட்டு. ஆனா அத்தியாவசியம் அப்படிங்கிறது கச்சா எண்ணெய் தான். அந்த மூவ்மெண்ட்ட தடுக்கிறதுக்கு தான் பெரிய அளவு போராடுவாய்ங்க. அதுல தீய பத்த வச்சோனே கதற ஆரம்பிச்சுருவாய்ங்க. ஜப்பான் பெர்ல் ஹார்பர போய் தாக்குறதுக்கு என்ன காரணம்? ஜப்பானோட கச்சா எண்ணெய் தேவைய அடுத்து சில மாதங்களுக்கு தான் அப்படிங்கிற மாரி அமெரிக்கா தடை போட்டுச்சு. அதுக்கடுத்து சரண்டர் ஆகி தான் ஆகணும். அதுக்கு பதிலா அமெரிக்காவோட தெறிக்க விட்டோம்னா, அதுக்காக தான் அந்த ஹார்பர போய் தாக்குனதே. அதன் மூலியமா ஜப்பானுக்கு வரக்கூடிய கச்சா எண்ணெய் ஃப்ளோவ முற்றுகையிட முடியாது. அமெரிக்காவோட கடல் பலம் அப்படிங்கிறது முற்றிலுமோ, பாதியோ, முக்காவாசியோ கேட்கிறவன்ட்ட பொறுத்து பதில் வரும். குறைச்சிடலாம் அப்படிங்கிறது தான் எண்ணம். ஆப்பரேஷனை சக்சஸா பண்ணிட்டார்கள். ஆனா அதுல வெறி பிடிச்சுச்சோ, இல்ல ரஷ்யா முடிச்சுட்டான், அதனால நம்ம முடிச்சுட்டோம்னு இந்த பக்கம் தனியா கொடிய பறக்க விடணும்னு எண்ணமோ, 2ல ஏதோ ஒண்ணு தான் உண்மை. ஆனா அன்னை அமெரிக்காவை பொறுத்தவரை 2மே உண்மையாக அதிக வாய்ப்பு இருக்கு. அப்படிதான் போய் அணுகுண்ட போட்டாங்க. அதோட தேவை, தாக்கம் அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவுல. எது அணு ஆயுதமான்னு கேட்கக்கூடாது. யுத்த காலங்கள்ல கச்சா எண்ணெய். நார்மல் காலங்கள்லயும் அதோட வெயிட்டேஜ், மைலேஜ் அப்படிங்கிறது கூட. வீட்ல நிக்கிறதுக்கு மட்டும்தான் மைலேஜ் அப்படின்னா பேப்பர்ல எழுதி மடிச்சு வச்சுட்டு போ அப்படின்னு சொல்லுதுகளே ஒழிய, அந்த ப்ராடக்ட்டோட மைலேஜ்ங்கிறது தாறுமாறு தான். அதுவும் யுத்த காலங்கள்ல கேட்கவே வேண்டாம். அதனால தான் அவ்வளவு பெரிய சம்பவங்கள்லாம் நடந்துச்சு. எப்ப? 2ஆம் உலகப் போர் காலத்துல. இப்ப 3ஆம் உலகப் போரோ, இல்ல 3ஆம் உலக ஸ்டிக்கரையோ ஒட்டாமையோ யுத்தங்கள் நடக்குது. அதே தேவை இப்பயும் இருக்குல்ல. அத உறுதிப்படுத்த தான் எல்லா நாடும் தவிக்குது. அப்படி தவிக்கும்போது இப்ப கூடுதலா கண்டுபிடிக்கவும் ஆரம்பிக்கிறாய்ங்க. உலகம் அதாவது அவர்கள் எல்லைக்குள்ளயும் சரி, கொஞ்சம் பக்கத்துல இருந்தாலும் சரி, வரப்ப வெட்டி அட்ஜஸ்ட் பண்ற மாரி பண்ணிக்குவோம் அப்படின்னு சீனாக்காரன் இறங்கி, வரப்பா வயலையே வெட்டி அட்ஜஸ்ட் பண்ணுவோம் அப்படிங்கிற மாரி தான் தென்கடல், சீன கடல்ல பெரும் பஞ்சாயத்து பத்திக்கிட்டு எரியுது. அங்க உள்ள வளங்கள கரெக்ட் பண்ணத. அப்படி இந்தியாவும் பல தேடுதல் வேட்டைகள்ல ஈடுபடும்போது தான் அந்தமான் பகுதியில கொட்டி கிடக்கு ராசா அப்படிங்கிற ஒரு தகவல் வந்திருக்கு. அதோட ஆராய்ச்சிகள் போய்க்கிட்டு இருக்கு. கொட்டி தான் கிடக்கு. ஆனா உண்மையிலேயே எம்புட்டு கொட்டி கிடக்கு அப்படிங்கிறதும், இம்புட்டு கொட்டி கிடந்தா எடுக்க முடியுமா அப்படிங்கிறதும் இந்த பலகட்ட டெக்னிக்கல் டெர்ம்ஸ்க்குள்ள இப்ப நாடு ஒத்து போய் ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்கு. பெரும்பாலும் கிடைக்கும் அப்படிங்கிறது. அப்படி கிடைச்சிட்டா, நம்ம இவ்வளோ ட்ரில்லியன அச்சீவ் பண்ணணும், இவ்வளோ ட்ரில்லியன அச்சீவ் பண்ணணும்னு டார்கெட் வச்சிருக்கோம்ல. அதெல்லாம் ஒரே நிமிடத்துல 20 ட்ரில்லியன்ங்கிற ரேஞ்சுக்கு போய் நின்றும்டா அப்படின்னு பேசப்படுது, சொல்லப்படுது. இத உறுதிப்படுத்துறது யாரு? பொதுவாவே இந்த மாரி தகவல சொன்னா நம்ம பையன் நம்பவே மாட்டான். நம்ம ஊர்லயா கிடைக்குது? ஆச்சி போ அப்படின்றுவான். அமெரிக்கால இருந்து இதுக்குன்னே ஒரு துறை வச்சிருக்காங்க. பூமிக்கடியில் கிடக்கும் இயற்கை வளத்த பாதுகாக்கறதுக்குன்னே அந்த துறை. இப்படியேவா பேர் வச்சிருக்காங்க? அப்பயும் அவன் ஊர் பாஷையில வச்சிருப்பான். நமக்கு தேவை அந்த துறை என்ன பண்ணுது அப்படிங்கிறதான். உலகத்த காக்க போறேன்னு தான் ஐநா சபை சொல்லுது. அதையா செய்றான்? ஆனா அப்படி ஒரு துறை இருக்கு. இந்த மாரி ஏதாச்சும் கண்டுபிடிச்சோம்னா, 2 நாள் கூட இல்ல. 2 மணி நேரத்துல அந்த துறையில இருந்து ஆட்கள் ஃபோன் போட்டுருவார்கள். 2 நாள் கூட கிடையாது. 12 மணி நேரத்துக்குள்ள அதுல ஒரு ஃப்ளைட் ஏறி தனியா வந்து இறங்கிருவாய்ங்க. அப்படி வந்துட்டாய்ங்க அப்படின்னா, ஓகே. கண்டுபிடிச்சது உண்மை. எவ்வளவு இருக்கு அப்படிங்கிறத நோக்கி போறார்கள்ன்னு எடுத்துக்கலாம். அந்த மாரி ஃப்ளைட்டுகள் இந்தியாவுக்கு வந்த மினிமா இருக்கு. அவனுக்கு என்ன வேலை? அவனுக்கு ஒண்ணும் வேலை இல்ல. அவன் கம்பெனிக்கு அப்ரூவல் குடுக்கணும். இல்ல எடுக்கிறத அவன் கம்பெனிக்கு விக்கணும். 2டே விஷயம் தான். அவன் ஒண்ணும் அலட்டிக்க போறதே கிடையாது. இது உனக்கு தான் சொந்தம். ஆனா நான் சொல்ற மாரி யூஸ் பண்ணு அப்படின்னு சொல்லுவான். ஒத்துக்கிட்டோம் அப்படின்னா டாலர்கள் பம்ப் ஆகும். ஒத்துக்காட்டி டாலர்கள் ஆயுத வடிவுல பம்ப் ஆகும். என்ன நம்மகிட்ட இருக்காது. ப்ராடக்ட்ட ஆட்டைய போட்டு போயிருவான். இல்லாத பிரச்சனைலாம் இருக்கு அப்படின்னு நம்ம மக்களையும் நம்ப வச்சுருவான். இதுதான் அமெரிக்கா உலகம் பூரா போடக்கூடிய அரசியல் சட்ட. அப்ப அந்தமான் பகுதிகள்ல கொட்டி கிடக்கு. சில பல வருஷங்கள்ல இருந்துச்சு, எடுக்க முடியும். அதாவது அந்த 20 ட்ரில்லியன் அளவுக்கு அள்ளி தட்டலாம்டா அப்படின்னா, எடுக்க ஆரம்பிச்சுருவோம். ஏறக்குறைய 5ல இருந்து 10 வருஷம் டார்கெட் வச்சிருக்கார்கள்.
இது வந்து கூடுதலா போட்டிருக்கார்கள் ஸ்லாப். மிக குறையும் அப்படின்னு சொல்லப்படுது. சந்தோஷமான விஷயம். ஆனா இப்பயே யுத்தம் ஆரம்பிச்சிருச்சே. நம்ம கண்டுபிடிச்சு எடுக்கிறக்குள்ள டப்பு டப்பு டப்புன்னு பத்திக்கிட்டு எரியுது. இதுல சிக்கிக்க கூடாது அப்படின்னா என்ன பண்றது? சிக்கிக்க கூடாதுன்னா நம்மளோட ரிசர்வ்ஸ ஏத்த வேண்டியதுதான். வேற வழியே கிடையாது. கச்சா எண்ணெய் ரிசர்வ்ஸ் அப்படிங்கிறது ஏறக்குறைய ரொம்ப காலம் முன்னாடி கஷ்டப்பட்டு கொண்டு வந்தது 2 பகுதிகள்ல இருக்கு. இப்ப அதெல்லாம் பத்தாது. 6 பகுதிகள்ல மாத்துவோம். காரணம் என்ன அப்படின்னா, பெரிய அளவுல நடுவுல ரஷ்யாவும், சவுதியும் சண்டை போட்டுக்கிட்டு கச்சா எண்ணெய் விலை அப்படிங்கிறது தாறுமாறா குறைஞ்சுச்சு. அப்ப நம்மளுமே ரிசர்வ்ஸ கூட்டணும். கணிசமா கூட்டணும். ஆனா நம்மகிட்ட அவ்வளவு பத்தல. சீனா கணிசமா கூட்டுனா. அமெரிக்காவ பொறுத்தவரை விலை தாறுமாறா இறங்கிக்கிட்டே இருக்கு. அதனால அவன் பழைய ரிசர்வ்ஸ் எல்லாம் எடுத்து மார்க்கெட்ல விட்டு, "இத பூரா எடுத்து வைடா" அப்படின்ட்டான். எந்த அளவுக்கு அப்படின்னா, "எடுத்து வச்சுக்கிட்டே இருடா" அப்படின்ட்டான். கப்பல்ல எல்லாம் மிதக்க விட்டு பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாரி எடுத்து வச்சுக்கிட்டே இருங்க அப்படின்ட்டாய்ங்க. ஆனா நம்ம சீனாவாகட்டும், நம்மளாகட்டும் எல்லா பயலும் வாங்கிக்கிட்டே இருந்தாய்ங்க. அமெரிக்கா பையன் வாங்கல. வாங்கி கொட்டுறக்கு ரெடி பண்ணிக்கிட்டே இருந்தான். ஏன்னா விலை விழுந்துகிட்டே இருந்துச்சு. கடைசியில அப்ப ட்ரம்போட ஆட்சி தான். ட்ரம்ப் நேரடியா பட்டத்து இளவரசர்கிட்டயும், புட்டின்ட்டயும் 2 பேரும் சண்டை போட்டுக்காதீங்க. விலையெல்லாம் ரொம்ப இறங்குது. இது யாருக்குமே லாபம் இல்ல. அப்படின்னு சொல்லி சண்டைய நிறுத்தினார். நிறுத்தின உடனே ஆட்டோமேட்டிக்கா கூடிக்கிட்டே போகும். அவரு நிறுத்துறாரு என்னைக்கு? இன்னைக்கு நிறுத்துறாரு அப்படின்னா, நேத்து காலையில இருந்து அமெரிக்கா பை ஆர்டர தட்ட ஆரம்பிச்சிருச்சு. கடைசி ஸ்லாபோட ரேட்டுல மொத்தமா வாரிட்டு போய் குமிச்சு வச்சுட்டாய்ங்க. உலகத்துல எவன் சண்டை போட்டாலும் எனக்கு லாபம்டா அப்படிங்கிற மாதிரிதான் அன்னைக்கு அமெரிக்கா சம்பவம் பண்ணுச்சு. நமக்கு பிடிக்குதோ பிடிக்கல, அன்னைக்கு நடந்தது இதான் உண்மை. யதார்த்தமான உண்மை. அமெரிக்கா எப்படி பார்த்தாலும் கல்லா கட்டிடுவான். எவன் எதுக்கு சண்டை போட்டாலும் சரி. இது அட்வான்ஸா ஏறிக்கிட்டே போய் ஒரு காலகட்டத்துல வீட்டுக்குள்ள வீட்டுக்காரம்மாட்ட சண்டை போட்டா கூட அவனோட கல்லாப்பெட்டி நிரம்புற மாதிரி டெக்னாலஜி கொண்டு வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. அந்த ஸ்டேஜ நோக்கி இந்தியா போகும் அப்படிங்கிறதான். சண்டை வருது, வரல. ஆனா எவனுக்குள்ளேயோ சண்டை வருதுல்ல. அதுல டிஸ்கவுண்ட்ல ஆயில் கிடைக்கும்ல. கணிசமான டிஸ்கவுண்ட் கிடைக்கும்ல. எடுத்துட்டு வந்து உள்ள போடு. ஏன்னா வருங்காலங்கள்ல ஈபியோட ஆதிக்கம் ஏற ஏற இதோட கன்சம்ப்ஷன் குறைஞ்சுக்கிட்டே வரும். அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் தேவை அப்படிங்கிறது என்னைக்குனாலும் இருக்கும். அப்படியே 100% ஈவிய தூக்கிட்டு போ முடியுமான்னு கேட்டா, அதுலயே 1000 சிக்கல் வந்துரும். ஃபுல்லா பெருகுனதுக்கு அப்புறம் ஈவிலயும் பஸ்ட் ஆகும். அந்த மாரி ஒரு பெரும் தொலைநோக்கு திட்டத்தோட 6 புதிய மையங்கள இந்தியா இப்ப தேட ஆரம்பிச்சிருக்கு. தேடி ஃபைனலைஸ்லாம் ஆயிருச்சு. உருவாக்க ஆரம்பிச்சுருவோம். அதுக்கப்புறம் உள்ளுக்குள்ள கொண்டு வந்து சேர்த்து வச்சுருவோம். இப்போதைக்கு அப்படிங்கிறது 2லேருந்து 3 மாசங்கள் தாங்கும் அப்படின்னு சொல்லப்படுது. எது டிஸ்கனெக்ட் ஆகி நின்னாலும் 3 மாசம் வரை நம்மளால சண்டை போட முடியும். உள்ளூர் தேவைகள நிறைவேத்த முடியும். கச்சா எண்ணெய பொறுத்தவரை. இதெல்லாம் கணிசமா நம்ம உருவாக்குனதுக்கு அப்புறம் வருடக்கணக்குல பெரிய நாடுகள் மாரி நம்மளும் ஈடு குடுக்கலாம். அதே சமயம் அந்தமான் கைக்கு கிடைச்சதுக்கு அப்புறம் நம்மளே சப்ளையர் ஆயிரலாம். இந்த பையர் சட்டைய கழட்டி வீசிட்டு, அந்த சப்ளையர் சட்டைய குடுங்க அப்படின்னு போட்டுக்கலாம். அந்த அளவுக்கு கொட்டி கிடக்கு. மிக விரைவில் கைக்கு கிடைச்சிருச்சுன்னா நல்லது. கிடைக்காத பட்சத்திலயோ, இல்ல கிடைக்கிற பட்சத்திலயோ ரிசர்வ்ஸ் அப்படிங்கிறத கூட்டியாக வேண்டிய தேவை, சூழ்நிலைக்குள்ள உலகம் போய் நின்றுச்சு. அதனால இப்ப நம்மளும் செய்யுறோம். இது எல்லாமே எதிரிகளுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி. எந்த டிபார்ட்மெண்ட்டும் தூங்க மாட்டாங்களாடா? அவன் வேலைய அவன் பாட்டு பண்ணிக்கிட்டே இருக்காங்களே! இத 12 வருஷத்துல ரெகுலராவே ஆக்கிக்கிட்டாங்களே அப்படிங்கிறது தான் சீனா, பாகிஸ்தான், அமெரிக்காவுக்கு கூட தூக்கம் போச்சு இந்தியாவோட செயலால. ஒருத்தன் நல்லா இருந்தா அமெரிக்காவுக்கு பிடிக்குமா? பிடிக்கவே பிடிக்காது. எதிரிகளுக்கு பிடிக்குமா? எதிரிகளுக்கு சுத்தமா பிடிக்காது. 2, 3 பேரு சேர்ந்து அனுபவிங்கடா, போங்கடா அப்படின்னு டெல்லி மிரட்டி விட்டு சம்பவம் பண்ணிருச்சு.